கந்த சஷ்டி கவசம் எப்படி பிறந்தது என்பதை இந்த காணொளியில் காணலாம். முருக பக்தனான பாலதேவராய சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் துன்புற்றார். எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவரது வயிற்று வலி குணமாகவில்லை. வாழ்க்கையே வெறுத்து போனவர் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூருக்கு வந்தார். அவர் அங்கு வந்த நேரம் கந்த சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது. அந்த திருவிழா காட்சிகளை பார்த்து பாலதேவராய சுவாமிகள் சற்று மனம் மாறினார். திருவிழா முடிந்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று எண்ணியவர் முருகப்பெருமானை வேண்டி சஷ்டி விரதம் இருக்க தொடங்கினார். விரத முதல் நாள் திருச்செந்தூர் கடல் நீரில் நீராடி முருகனை வழிபட்டு விரதத்தினை முடித்து கோவில் மண்டபத்தில் தியானத்தில் அமர்ந்தார். அப்போது அவருக்கு முருகப்பெருமான் காட்சி தந்து அருள் புரிந்ததோடு தனக்காக கந்த சஷ்டி கவசம் பாடும் திறனையும் அவருக்கு அளித்தார். அந்த கணமே பாலதேவராய சுவாமிகள் மனமானது முருகனை நோக்கி பாடத் துவங்கியது. சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டருக்குதவும் செங்கதி வேலோன் என்று ஆரம்பிக்கும் திருச்செந்தூர் திருத்தலத்திற்கான 238 வரிகளை கொண்ட சஷ்டி கவசத்தை முதலாக எழுதி முடித்தார். அதற்கு அடுத்த 5 நாட்களுக்கு முருகப்பெருமானின் பிற அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம், பழனிமலை, சுவாமிமலை, திருத்தணிகை, பழமுதிர்ச்சோலை ஆகிய திருத்தலங்களுக்கான சஷ்டி கவசங்களை ஏற்றி முடித்தார். 6 சஷ்டி கவசங்களையும் பாலதேவராய சுவாமிகள் இயற்றி முடித்த போது அவரை வாட்டி வந்த வயிற்று வலி பூரண குணமாகி இருந்தது. கந்த சஷ்டி கவசம் இயற்றுவதற்காகவே தன்னை முருகப்பெருமான் சோதித்து திருவிளையாடல் புரிந்துள்ளார் என்பதை உணர்ந்து கொண்ட சுவாமிகள் மிகுந்த பரவசமானார். கந்த சஷ்டி கவசத்தை தேவராய சுவாமிகள் அரங்கேற்றிய தலம் ஈரோடு அருகில் உள்ள சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். கந்த சஷ்டி கவசத்தில் வரும் சிரகிரி வேலவன் என்னும் வரிகள் சென்னிமலை முருகனை குறிக்கும். சஷ்டி கவசத்திற்கு தங்கள் மனதை பறிகொடுக்காதவர்கள் யாரும் கிடையாது. அவ்வளவு சக்தி மிக்க மந்திர வரிகள் கொண்டது சஷ்டி கவசம். தினமும் இந்த கவசத்தை ஓதி முருகனை நினைத்து வணங்கி வர தீவினைகள் அகலும். அதிலும் சஷ்டி திதியில் ஓதி வழிபட இன்னும் பல மடங்கு பயன்கள் உண்டாகும். அதனால் இதற்கு சஷ்டி திதியில் சொல்லும் கவசம் என்ற பொருளில் சஷ்டி கவசம் என்ற பெயர் வந்தது. முருகனுக்கு உகந்த விரதம் சஷ்டி. இது 6 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுகிறது. அதாவது ஐப்பசி திங்கள் அமாவாசை அடுத்து வரும் பிரதமை திதியில் தொடங்கி 6ஆம் நாளான சஷ்டி திதியில் இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இதேபோல் முருகப்பெருமானுக்கு 6 முகங்களும் முருகனின் 6 படை வீடுகளும் முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் 6 சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருவந்திரமும் 6 எழுத்து. பொதுவாக விரோதம், கடன், ரோகம், சத்ரு போன்ற தோஷங்கள் அனைத்தையும் போக்கும் வல்லமை கொண்டவரும் முருகப்பெருமான் தான். அதனால் நாம் வழக்கமாக பாடும் திருச்செந்தூர் திருத்தலத்துக்கான சஷ்டி கவசத்தோடு ஏனைய 5 அறுவடை வீடுகளுக்கும் பாலதேவராயன் சுவாமிகள் இயற்றிய கந்த சஷ்டி கவசங்களையும் பாராயணம் செய்வது நல்லது. சஷ்டி என்றும் செவ்வாய்க்கிழமையிலும் கந்த சஷ்டி கவசம் படிக்க மிகுந்த பலன் தரும். சஷ்டி கவசத்தை கந்த சஷ்டி விரத நாட்களில் ஒரு நாளைக்கு 36 தடவை வீதம் 6 நாட்கள் 216 தடவை கூறினால் வம்ச விருத்தி, காரிய வெற்றி, குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நினைத்த காரியம் நடக்கும் என்பதும் ஐதீகம். போரில் யுத்த வீரர்கள் தம் உடலை காத்துக்கொள்ள கவசம் அணிந்து கொள்வார்கள். கவசம் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள், அது ஒரு கருவி.
மந்திரமும் கூட. ஆக பொருள், கருவி, மந்திரம் என்று பொருள். நம் உடலை கருவிகள் ஆடைகளாக நம்மை காத்துக் கொள்வது போல சூட்சம உடலை இந்த கவச மந்திரங்கள் காக்கின்றன. நன்றி. This video sponsored by SBO School of Business Organization in Tiruvannamalai. This is a digital market company. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒரு ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் ஸ்டைல் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும், சம்பாதிக்க முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்துக்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கஷன்